இன்னைக்கு நான் நினச்சேன்னா டக்குன்னு ஹோட்டலுக்கு போயிடுவேன். அண்ணன் ஒரு நிமிஷம் யோசிப்பான், இன்னைக்கு 100 ரூபாய் நம்ம போய் செலவு பண்ணணுமா, அதுக்கு வீட்லேயே சாதம் வச்சு மோர் சாதம் சாப்பிட்டுக்கலாமே. நான் ஒவ்வொரு வாட்டியும் ஹோட்டலுக்கு போகும்போதும் அவனை தான் நினைப்பேன். எந்த பயனும் இல்லை. இன்னைக்கு நான் போகிறேன் நினச்சி நான் போகிறேன், வாரத்தில் ஒரு நாள் நான் போகிறேன், அவனை நான் கூப்பிடுவேன். ஆனா இல்ல நான் வரலடி, எனக்கு வேலை இருக்கு. ஏன் அந்த வசதி நீங்க அனுபவிக்கும் போது லேசா உங்களுக்கு ஒரு உறுத்தல் இருக்கு? என்னால அவன் வந்து தேங்கி நின்னானோ அப்படின்னு ஒரு எண்ணம். ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் என்ன படிக்க வச்சுட்டான், எனக்காக வந்துட்டு அவன் படிப்புல இருந்து சாக்ரிஃபைஸ் பண்ணினான். நீ வெளியில போ, நான் இங்கேயே படிச்சுக்கிறேன். அவன் கிராமத்திலே தான் படிச்சான், நான் வந்து சிட்டியில வந்து படிச்சேன். நான் இல்ல நீ எக்ஸ்போஷர் ஆகணும், நீ நல்லா வரணும், நீ நல்லா இருக்கணும், அதுதான் அவன் நினைப்பான். உங்க வாய் உங்க உருட்டு, நீங்க உருட்டுறீங்க. நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கிறது, நான் நினைச்ச ட்ரெஸ் வாங்கி என்னால லக்ஸுரியா எல்லாம் போட முடியும். பாக்குறது சின்ன வயசுல கார் ஓட்டி தான் லைஃபையே கொண்டு வந்தாங்க. எங்களுக்கு கல்யாணம் பண்ணது, நாங்க காலேஜ் போகும்போது அந்த காலேஜ் பசங்களை ஏத்திட்டு வந்த கார் அவங்க தான் ஓட்டிட்டு வந்தாங்க. சிறப்பான ஆள் நீ. அப்பயும் நல்ல ட்ரெஸ் போடல. இப்ப நான் நினைக்கிற ட்ரெஸ் எல்லாமே வாங்கி போட்டுக்க முடியும், ஆனா அவங்க அது போடலையேன்ற வருத்தம் நிறையவே இருக்கு. எங்களுக்கு எங்க பலம் என்னன்னு தெரியும். அண்ணனுக்கு எப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணி பார்க்கணும். ஒரு ராஜா மாதிரி உங்களை மாதிரி இந்த ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சாம்பார் ஆப் எனக்கு ரொம்ப பெருசா தான் இருக்கும், ஆனா நல்லா இருக்கும். சோ அண்ணனை ஒரு ராஜா மாதிரி பார்க்கணும். ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஐ அப்ரிஷியேட் இட். நான் பணம் விஷயத்துல அண்ணனை நிறைய யோசிப்பேன். என்கிட்ட பணம் பெறலும் போது எங்க அண்ணன்ட்ட இந்த பணம் இல்லையே, இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது, நம்ம அண்ணனை ரெடி பண்ண முடியலையே, அண்ணன் தயங்குறாரு. சோ உங்க கையில பணம் புரளும் போதெல்லாம் அண்ணங்கிட்ட இது இல்லையே அப்படிங்கிற ஒரு கவலையும் வருத்தமும் இருக்கு இல்லையா? சுருக்கமா சொல்லும்போது வயிற்றுச்சல் அப்படின்னு சொல்லலாம். பட் சாப விடுறேன் நல்லா இல்லை சார், அது எனக்கே தெரியுது. ஆனால் ஃபோன் பண்ணும்போது எப்படிரா இருக்கேன்னா அவன் கஷ்டம் எனக்கு சொல்லவே மாட்டான். ஒரு வாட்டி கூட நான் இந்த மாதிரி பிரச்சனைடியான்னு சொல்ல மாட்டான். நான் நல்லா தாண்டி இருக்கேன், ஆனால் அவன் பேசுறதை வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன். பை பாய் டாடா குட் பை. இப்போ எங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் இருக்கும், ஏசி இருக்கும். பட் அண்ணா வந்துட்டு அண்ணா வீட்டில் அது கிடையாது. நானேண்ணா எனக்கு எல்லாம் தெரியும், ஒன்றும் பண்ண மாட்டேன். வண்டி இருக்கு, ஸ்கூட்டர் இருக்கு, அது வாங்கி கொடுத்தது என் அண்ணா தான். ரொம்ப நல்லா சர்ப்ரைஸ் பண்ணி, என் லைஃப்லயே பெரிய சர்ப்ரைஸ் பண்ணி எனக்கு என் அண்ணா அந்த வண்டி வாங்கி கொடுத்தான். ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? ஆனா இப்ப அவன்கிட்ட அவனுக்குன்னு ஒரு வண்டி இல்ல. அது வந்து ஒரு குடும்ப கஷ்டத்துக்காக அவன் அதை வித்துட்டான், ரொம்ப கம்மியா தான் வித்தான். சொந்த வீடு சார். சொந்த வீடு? நான் இப்ப சொந்த வீட்டுல இருக்கேன். நான் கல்யாணம் சொந்த வீடு இருக்கு, ஏசி இருக்கு. அதே மாதிரி ஏசி. ஆனா இது புதுசா இருக்கு. அப்ப 11th படிக்கையிலேயே விட்டுட்டு போயிட்டாங்க சார். அண்ணன் தான் எல்லாமே மெயின்டைன் பண்ணாங்க, நர்சிங் படிக்க வைக்கிறது எல்லாமே. அதெல்லாம் இந்த ஊர்ல எவனுக்கு தெரியுது, ஐடியா இல்லாத பசங்க. இன்ன வரைக்கும் 30 வருஷம் ஆயிடுச்சு சார். ரெண்ட் கூட இல்லை சார், சின்ன வீடு தான் சார். நான் அப்போ ஒரு நல்ல நிலைமையில இருக்கேன் சார். நீங்க அதான் ஏன் ப்ரொடியூஸ் பண்ணேன், எனக்கு தெரியும். நீங்க சொந்த வீட்டில் தான் இருக்கீங்க? ஆமா சார், ஹஸ்பண்ட் கொஞ்சம் ரிச் தான் சார். அவங்க சொந்த வீடு வச்சிருக்காங்க, வாடகைக்கு விட்டுருக்காங்க சார். இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். ஒரு இடம் ஒன்று இருந்து சார் எங்களுக்கு. எங்க அம்மா வந்து அண்ணன் தம்பி நான் 3 பேருங்க சார். அப்போ சொன்னாங்க எங்க அம்மா இந்த இடத்த வந்து 3 பேர் பிரிச்சுக்கங்க, எனக்கு வேற சொத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். ஆனால் எங்க அண்ணன் வந்து எல்லாமே தங்கச்சிக்கே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி. இல்ல புரியல. எனக்கு 25 பவுன் நகை போட்டு அந்த ஊரை வியக்கம் பண்ணி நல்ல சீர் சாத்தியெல்லாம் வச்சு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துச்சு சார். எல்லாத்தையும் எனக்கே செலவழிச்சு சார். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஒரு பைசா கூட அண்ணன் எடுத்துக்கல சார், எல்லாமே எனக்கு கொடுத்துருச்சு சார். நல்ல இடத்துல என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துருச்சுங்க சார். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சார். ஆமா ஆமா. எங்க அண்ணன் வந்து இப்ப கஷ்டப்படுதுன்னு சொல்ல முடியாது, ஆனா நல்ல உயர்ந்த நிலையில எங்க அண்ணன் இல்லை சார். என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. தங்கச்சிக்கு ஏன் கொடுத்துருங்க? வரேன் சார், என் தங்கச்சி எனக்கு வர மாதிரி. அதாவது சார், நாங்கள் வந்து சின்ன வயசுல இருந்தே ரொம்ப அந்யோன்யமாக அப்படியே வாழ்ந்துட்டோம். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. அப்பா இல்லை, அம்மாவுடைய அரவணைப்பில் வாழ்ந்தோம். கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் வந்து நம்ம தாங்கிக்குவோம்.
அது நல்லா இருக்கணும்னு சொல்லி நாங்கள் எல்லாமே பண்ணோம் சார். எல்லாம் எனக்கு தெரியல சார், அந்த வயசுல நான் சொல்லியிருக்கணும். ஆனா எனக்கு எல்லாம் பண்ணிட்டாங்கன்னு சந்தோஷமா நான் போயிட்டேன். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? அதுக்கப்புறம் தான் சார் யோசிச்சேன், ஆகா எல்லாத்தையும் நமக்கே அண்ணன் கொடுத்துருச்சே, ஒன்னோட அதுக்குன்னு எடுத்துக்கவே இல்லையேன்னு. நான் கல்யாணம் இப்ப 25 வருஷம் ஆயிருச்சு. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். இன்னும் டெய்லி எனக்கு அந்த நினைப்பு ஓடிட்டே இருக்குது. இது எப்படியாவது நான் எங்க அண்ணனுக்கு பூர்த்தி பண்ணாம நான் இருக்க மாட்டேங்க சார். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், ஒரு சின்ன கிராமத்தில் படித்தோம். அப்பா இறந்ததுக்கப்புறம் லைஃப் வேற மாதிரி ஆயிடுச்சு. ஃபினான்ஷியலி ரொம்ப ஸ்ட்ரகிள். பொண்ணு தானேன்னு சொல்லி அவங்க விடலை, எனக்கான எஜுகேஷன் எனக்கு கொடுத்தாங்க. பொண்ணுனாலே நிறைய செலவு இருக்கும், கல்யாணம் பண்ணுறதுலேருந்து. என்ன ஒரு புத்திசாலித்தனம். அப்பா என்ன பண்ணணுமோ அதை அண்ணன் எடுத்து பண்ணிட்டாங்க. இப்போ என்னன்னா, நான் கடன் இல்லாமல் இப்போ இருக்கேன். இப்போ அண்ணன் கடனோட இருக்காங்க. தேங்க்ஸ் அலாட். ஓ, நீ அப்படி வரியா? சொல்லுங்க, ஏதோ தேங்க்ஸ்லாம் சொல்றாங்க. இல்ல அதான் பரவாயில்ல, உனக்கு பண்ணாம யாருக்கு பண்ண போறோம்? உனக்கு பண்ணாம வேற யாரு பண்ண போறல? ஆமா சார். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே நான் திருவண்ணாமலை போகிறேன்னு சொன்னேன்னா அவர் முன்னாடியே கோயிலாண்ட நிற்பாங்க. என்னை வீட்டுக்கு வர விட மாட்டார். இது ஒரு பெரிய மனுஷன் செய்யற வேலை இல்லை. தானா தங்கச்சி வீடு திருவண்ணாமலையில் இருக்குது, அவங்க வீட்டுக்கே நேராக என்னை பார்த்துட்டு போவாங்க. அதெல்லாம் இந்த ஊர்ல எவனுக்கு தெரியுது? ஐடியா இல்லாத பசங்க. காலைல எல்லாரும் படுத்துன்னு இருக்காங்க. நான் போகிறேன்னு சொன்னோடனே கொசு கடிக்கு போன்னு சொல்லிட்டு எனக்கு போத்தி விடுறாங்க. 2 விஷயம் இருக்கு சார். ஒன்னு தூக்கம். தூக்கம்? ஆமா சார். அண்ணனுக்கு இருக்கான்னு எனக்கு தெரியாது, சத்தியமா இல்ல. மாசா எத்தா கேப்டனா போடல போராட்டம் அண்ணனுக்கு பசங்க இருக்காங்க, பெண் குழந்தைங்க. அவனுக்கு அதுக்கும் போராடணும்ல. அவன் தலைவா நிம்மதியா தூக்கம் இல்ல அவனுக்கு. இன்னொரு விஷயம், எனக்கு எதுனா வேணும்னா நான் கேட்டுடுவேன். அண்ணன் கிட்ட கேட்கலாம், என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கலாம். யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? இப்போ என் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் தங்கணும், என் வீட்டுக்காரோட தங்கணும்னா எங்களுக்கு ரூம் இல்லை, முதல்ல இருந்த வீட்டில். இப்போ வாங்கிட்டாங்க, கடன் தான், லோன் தான், அதுக்கு மாசம் மாசம் இஎம்ஐ கட்டணும். என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. எனக்கு பொண்ணு பிறந்திருக்கா 2வதா, அவளுக்கு ஒரு குண்டுமணி கூட நான் வாங்கல. அவகிட்ட சொல்றான், உனக்கு ஒண்ணுமே பண்ணிட்டு தங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க. அதெல்லாம் பண்ணாதான் அண்ணனா, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. நாங்க ரொம்ப அடிமட்ட குடும்பத்துல வந்திருக்கோம் சார். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? சின்ன வயசுல சாப்பாடு கூட சரியா பார்த்துக்க முடியாது. இன்னைக்கு ஓரளவுக்கு நாங்கள் சாப்பிட்றோம். பட் எல்லாருக்கும் கிடைச்சது தான் சந்தோஷன்றது தான் நான் பார்த்தேன். அதுக்காக தான் ஓடிட்டு இருக்கேன், வேற எதுவும் இல்லை. நீங்களா யாருடா? அண்ணன் தான் என்னை படிக்க வச்சாங்க. அப்போது ஸ்டார்டிங்கில் காலேஜில் சைக்கிளில் தான் போயிட்டுருப்பேன். அப்போ தான் அண்ணன் ஒர்க் பண்ணுற ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வரைக்குமே அவங்களும் பஸ்ஸில் தான் ஆஃபீஸில் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு நினச்சா அவங்களுக்கு ஒரு பைக் வாங்கியிருக்கலாம். பட் எனக்கு தான் ஃபஸ்ட்டு வாங்கி கொடுத்தாங்க. பிடிச்சதை வாங்கிக்க ஃபுல்லாகவே அவங்க தான் லோன் போட்டு வாங்கி கொடுத்து அவங்க தான் கட்டி முடிச்சாங்க. இப்போ கார் கூட இருக்கு, பட் ஸ்டில் எங்க அண்ணன் அந்த 2 வீலர்ல தான் இருக்கு இன்னும். ஏன் நீங்க உங்களுக்கு ஆக்சுவலா ஆபீஸ்க்கு போறவருக்கு தானே பைக் ஆக்சுவலா தேவைப்படும்? இது ஒரு நல்ல கேள்வி.